ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க. நம்ம காலேஜில் தாங்க ஃபங்க்ஷன் இன்றைக்கி. பொங்கல் ஃபங்க்ஷன் வச்சாங்க இல்லையா, அந்த தான் வீடியோ நம்ம ஷூட் பண்ணிருக்கோம். பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பொங்கல் வந்துடுச்சு. டேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, போயாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜலட்சுமி, செந்தில், விஜய் டிவி புகழ் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. சூப்பராக ஃபங்க்ஷன் நடந்துச்சுங்க. போகிற வழியில் பாதாம் பால் வச்சுருந்தாங்க, குடிச்சு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நரன்னு ஒரு மாதிரியாக இருந்தது. என்னடா அப்படி இருக்குன்னு நம்ம மேமங்களை கேட்டு பார்ப்போன்னு கேட்டேன். அவங்களும் குடிச்சு பார்த்தாங்க, சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கீழே எதுக்கு பாதாம் பால் வச்சுருந்தாங்கன்னு மேலே போன பிறகு தான் எங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. நம்ம பாடி கார்ட்ஸ், நம்ம வாத்தியார்மாருங்க எல்லாம் உட்காந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாயை சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு ஹாயை போட்டு, ஆனால் ஒரு பரதநாட்டியம் ஆடுங்கன்னு செம்மையாக ஆடினார். அப்புறம் கீழேயும் பரதநாட்டியம் ஆடினாங்க. அவங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம வைப்புங்க. அன்றைக்கி ஃபுல்லாக செம்ம ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் பெண்கள் டான்ஸ் ஆடினாங்க, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் வேஷ்டி சட்டையோடு வந்திருந்தாங்க. பொங்கல்னாலே வேஷ்டி சட்டை தான். பார்த்தீங்களா, தம்பி மாடு எல்லாமே பால் கறக்க ஆரம்பிச்சிட்டான். செம்ம டான்ஸ் என்ஜாய்மெண்ட்டு. நம்ம அதுமாதிரி பொண்ணுங்களும் சலிச்சதில்லை, அவங்களும் செம்ம குத்துங்க, நல்லா டான்ஸ் ஆனாங்க. அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு எல்லாம் சாப்பிட போயாச்சு. பார்த்திங்கன்னா சாப்பாடு விதவிதமான சாப்பாடு, கன்னியாகுமரி ஸ்டைலில் சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்லா கூட்டு குழம்புன்னு அவ்வளோ டேஸ்ட்டுங்க. பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலியாக ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஒரு நாள். அப்புறம் மாட்டு வண்டி ரவுண்ட் அடிக்கிறதுக்கு மாடு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பானை உடைத்தலுக்கு பானை ரெடி பண்ணிக்கிட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வடம் எழுத்துதல் செம்மையாக இருந்தது. 3 டைம் இழுக்கணும். கடைசி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். அப்புறம் நம்ம அக்கா கூட அண்ணன் கூட ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இந்த வருஷம் பொங்கல் நல்லபடியாக போச்சு. உங்களுக்கு நல்லபடியாக போகணும். ஹாப்பி பொங்கல்.